அழகிய இளவரசி துளசியின் கதை. சமய திருநூல்களில் துளசியை விருந்தான்னு சொல்றாங்க. அசுர அரசரான கால்நேமியின் அழகிய இளவரசிதான் இந்த துளசி. சிவபெருமானின் சக்தி வாய்ந்த பகுதியாக விளங்கிய ஜலந்தரை அவள் மணந்தாள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீயில் இருந்து பிறந்தவன் என்பதால் ஜலந்தருக்கு அதிக சக்தி இருந்தது. பத்தினியாகவும் ஈடுபாடுள்ள பெண்ணாகவும் இருந்ததால் விருந்தா மீது காதலில் விழுந்தார் ஜலந்தர். விஷ்ணு பகவானின் தீவிர பக்தையாக விளங்கினார் விருந்தா. ஆனால் ஜலந்தருக்கோ கடவுள்கள் என்றாலே வெறுப்புதான். இருப்பினும் விதி அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்தது. விருந்தாவை மணந்தபின் வெல்ல முடியாதவனாக மாறினான் ஜலந்தர். விருந்தாவின் தூய்மையும் கடவுள் பக்தியும் அதற்கு காரணமாக விளங்கி அவனின் சக்தியை பல மடங்கு அதிகரித்தது. சிவபெருமானாலேயே ஜலந்தரை வெல்ல முடியவில்லை. அவனின் ஆணவம் அதிகரித்தது. சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராசரத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் என்பதே அவனின் லட்சியமாக இருந்தது. ஜலந்தரின் சக்தி அதிகரித்து கொண்டிருந்தது அனைத்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியது. உதவியை நாடி அனைவரும் விஷ்ணு பகவானிடம் சென்றனர். விருந்தா அவரின் தீவிர பக்தை என்பதால் விஷ்ணு பகவானுக்கு குழப்பம் உண்டாயிற்று. அவளுக்கு அநீதி வழங்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஜலந்தரால் அனைத்து கடவுள்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததால் விஷ்ணு பகவான் ஒரு விளையாட்டை அரங்கேற்றிட நினைத்தார். அதன்படி சிவபெருமானுடன் ஜலந்தர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஜலந்தர் போல் வேடமிட்டு விருந்தாவிடம் வந்தார் விஷ்ணு பகவான். முதலில் அவரை அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து அவரை வரவேற்க சென்றாள் அவள். ஆனால் விஷ்ணு பகவானை அவள் தொட்ட மறுவினாடியே அது அவளின் கணவன் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய தூய்மை கெட்டு போனதால் ஜலந்தர் தாக்குதலுக்கு உள்ளானான். தவறை உணர்ந்த அவள் தன் சுயரூபத்தை காட்டுமாறு விஷ்ணு பகவானிடம் கேட்டுக்கொண்டாள். தன் கடவுளே தன்னிடம் விளையாடியுள்ளார் என்பதை அறிந்த அவள் உடைந்து போனாள். தன்னுடைய தூய்மையை கெடுக்க தன் கணவன் போல் விஷ்ணு பகவான் வேடமிட்டு வந்ததை அறிந்த விருந்தா அவரை சபித்தார். விஷ்ணு பகவான் ஒரு கல்லாக மாற வேண்டும் என்று அவர் சபித்தார். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கண்டக்கா நதி அருகே ஷாலி கிராமத்தில் கல்லாக மாறினார். அதன்பின் தன் மனைவியின் தூய்மை என்ற பாதுகாப்பு ஜலந்தரை விட்டு போனதால் சிவபெருமானால் அவன் கொல்லப்பட்டான். மனம் உடைந்த விருந்தா தன் வாழ்க்கையை முடிக்க முடிவெடுத்தாள். விருந்தா இறக்கும் முன் இனி அவள் துளசியாக அறியப்படுவாள் என விஷ்ணு பகவான் அவருக்கு வரமளித்தார். அதன்படி இனி விஷ்ணு பகவானை வழிபடும் போதும் துளசியும் வழிபடப்படும் என வரமளித்தார். துளசி இலை இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு செய்யப்படும் பூஜை முழுமை பெறாது. அதனால்தான் இந்து சடங்குகளின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக விளங்குகிறது துளசி. நல்ல ஆரோக்கியத்துடன் அனைவரையும் ஆசீர்வதிக்க அனைத்து மக்களின் வீட்டில் வளரும் ஒரு செடியாக அருளளிக்கப்பட்டார். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அன்று துளசி தாய்க்கு விரதம் இருந்து பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும். துளசி பூஜை செய்ய வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசியும் ஏற்ற நாட்கள். 1000 குடம் பாலை கொண்டு தரிசிப்பதை விட ஒரு குடம் துளசி தீர்த்தத்தால் உள்ளம் மகிழ்வார் விஷ்ணு பகவான். அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஒரு துளசி மாலை தந்துவிடும். மங்களமாய் என்னை வணங்கினால் உங்கள் தீங்கை குறைத்து நல்வினை தருவேன் என்கிறாள் மகாலட்சுமியின் அம்சமான துளசி. துளசியை தினமும் வழிபட்டால் பில்லி சூனியம் அகலும், திருமணம் கைகூடும், மனக்குழப்பம் குறையும், சுப நிகழ்ச்சிகள் நிகழும், புதன் தோஷம், சத்ரு தொல்லை, பித்ரு தோஷம் மற்றும் வாஸ்து தோஷம் உங்களை விட்டு விலகும். இது போன்ற பல ஆன்மீக கதைகளையும் நல்ல பல ஆன்மீக கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரிய
பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.